இந்த கஸ்டோடியல் டெத்ஸ் காவல் நிலைய சாவுகள் காவல் நிலைய கொட்டடி சாவுகள் 2022 முதல் இந்த தேதி வரை 22 பேர் காவல் நிலைய சாவுகள். இதில் சில போலீஸ் அதிகாரிகள் வெளிப்படையாக நாங்கள் தான் செஞ்சோன்னு சொல்லிட்டு திரியாலாம் இருக்கிறாங்க. என்ன பண்ணிச்சு அரசு? நான் தான் அயோத்திக்கு வீரமணியை இப்படி தான் சுட்டேன், இப்படி தான் ஸ்கூட்டரில் ஏறி வந்தேன். ஒரு போலீஸ் அதிகாரி பேட்டி கொடுக்குறாருங்க. அவர் செஞ்சது ஒரு கொலை குற்றம் இல்லையா? ப்ரீமெடிடேட்டட் மர்டர், திட்டமிட்டு கொலை செய்கிறார். தன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த துப்பாக்கியை, சட்டத்தை காப்பதற்காக அவர் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற துப்பாக்கியை சட்டத்தை மீறி கொலை செய்வதற்கு அவர் பயன்படுத்துகிறார். நான் பயன்படுத்தினேன்னு அவர் சொல்கிறார். என்ன பண்ணீங்க? நம்ம காவல்துறை ஆணையர் அருண் இருக்கிறார்ல, இவர் வந்த பிறகு மட்டும் அவருடைய கவுண்ட்டு 4. ஏன்னா அவர் வந்தோடனே சொல்லிட்டார், ரவுடிகளிடம் ரவுடிகளின் மொழியிலேயே பேசுவோம், ரவுடிகளிடம் சட்டத்தின் மொழியில் பேசணும். அதான் காவல்துறை அதிகாரியுடைய கடமை. அவன் வந்து ரவுடி மாதிரி நடந்தால் நாங்களும் ரவுடி மாதிரி நடந்துக்குவோம். அதனுடைய விளைவு என்ன உங்களுக்கு? அவர் வந்த பிறகு 4 மோதல் கொலைகள் நடந்திருக்கு. இது தண்டிக்கிறது மட்டுமல்ல, உண்மைகளை மறைப்பதற்கான ஒரு முயற்சி. இது நம்ம உயிரோடு இருந்தால் என்னென்ன உண்மைகள் வெளியே வருமோ அந்த உண்மைகளை வெளிவராமல் தடுப்பதற்கு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலேயே 2 பேரை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. ஒரு குற்றவாளி கொலை செய்கிறான், அது ஒரு குற்றம். அவனை போலீஸ் கொலை செய்து, இது 2வது குற்றம். ஒரு சாவை 2 சாவாக்குவது குற்றங்களை தடுக்கிற முறையாது. அப்புறம் எதுக்கு நாட்டில் சட்டம்லாம் இருக்கு? மதிப்புக்குரிய அருண் தலைமையில் நடந்த அந்த என்கவுண்டரில் புதிய BNSS சட்டம் வந்துருச்சு. அந்த சட்டத்தின் கீழ் அவருக்கு வந்து அவங்க ஹேண்ட்கஃப் போட்டு கூட கொண்டு போயிருக்கலாம். கமிஷனருக்கு தெரியாதா? தன்னுடைய காவல்துறை அதிகாரிகளை பாதுகாக்க வேண்டும் என்று தெரியாதா? காலையில் 5:30 மணிக்கு ஒரு 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 குறிப்பிட்ட நபரை கூட்டிட்டு போறாங்க. அந்த கூட்டிட்டு போகும்போது அவ்வளோ நம்பிக்கை அருணுடைய போலீஸுக்கு, ஹேண்ட்கஃப் கூட போடாமல் கூட்டிட்டு போறதுக்கு. அதே யார் சுட்டாரோ அதே நபர் இன்ஸ்பெக்டர் தான் இப்போ அடுத்த சுட்டிருக்காங்க. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய அரசு அரசியல் சாசன அடிப்படையில் இருக்கக்கூடிய சட்டங்களின் அடிப்படையில் NHRC-னுடைய வழிகாட்டுதல்கள், மோதல் கொலைகளில் என்ன பண்ணணும், மோதல் கொலை நடந்துருச்சா அந்த ஆஃபீஸர் யாருன்னு பார்த்து FIR போடுங்க, கொலை அப்படிங்கிறது FIR போடுங்க. அப்புறம் அவர் சொல்லணும், இல்லை இது என்ன தற்காப்பு, பழைய IPC செக்ஷனில் 100ல் நான் வரேன், என்னை கொலை செய்ய வரும்போது நான் பதிலுக்கு நான் வந்து குறைந்தபட்ச அல்லது அளவான வன்முறையை நான் எதிர்பிரயோகம் செய்யும் போது தானாக அப்படி அந்த எதிர்பிரயோகத்தினால் இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லி அந்த கேஸ்லேருந்து விடுவிக்கணும். அவங்க சொன்னபடி நான் சிறப்பாக என்கவுண்டர்களை நடத்தி முடித்ததற்காக 2 முதல்வர்களிடம் விருது பெற்றவன் நான். இது ஒரு காவல்துறை அதிகாரி பேட்டி கொடுக்குறார். இப்போ முதல்வர்கள் கொலை செய்தால் விருது கொடுப்பார்கள் போலீஸ் அதிகாரிக்கு. ஏன் சட்டப்படி நடக்கலைன்னு கேட்க மாட்டாங்க. இதை அவர் பெருமையாக அறிவிச்சுக்கிறார். இதை நிறுத்தணும். இந்த பள்ளிகளில் நிலவக்கூடிய ஜாதி மோதல்களை தவிர்ப்பதற்கு என்ன வழி, அறிக்கை கொடுங்கன்னு சந்துருக்கிட்ட கேட்டாங்க. அவர் ஒரு விரிவான அறிக்கை கொடுத்தார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கம் இருக்கும். அந்த அறிக்கையை முதல்வர்கிட்ட கொடுத்த படம் வந்துச்சு பத்திரிகையில். அந்த அறிக்கை மீது இன்று வரை அரசு ஏற்றுக்கொண்டதா இல்லையா, அதன் மீது என்ன நடவடிக்கை? ஒரு நடவடிக்கையுமே இல்லை. அதே மாணவன் இப்போ திரும்ப வெட்டு போடுறான். கடந்த காலத்தில் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றங்கள், பல்வேறு விசாரணை குழுக்கள், சட்ட அறிஞர்கள், சட்ட நீதியியல் வல்லுநர்கள் கொடுத்திருக்கிற பல்வேறு அறிக்கைகளையும் எடுத்துக்காட்டி இந்த கொடிய நிகழ்ச்சிகளை தடுக்க வேண்டும், மீறி குற்றமிழைப்போர்களை தண்டிக்க வேண்டும் என்று தமிழக அரசிடம் நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். சில வழக்குகளில் நீதிமன்றங்களில் தலையிட்டு வழக்காடியும் வருகிறோம். அந்த முறையில் இந்த காவல் நிலைய சித்திரவதைகள் சாத்தான்குளம் பென்னிக்ஸ் ஜெயராஜோடு முடிந்துவிடவில்லை. அதற்கு பிறகும் அடுக்கடுக்கான பல நிகழ்வுகள் எங்கள் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டு நாங்கள் தலையிட்டு செயல்பட்ட சில வழக்குகளை மட்டும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறோம். ஓய்வு பெற்ற முன்னாள் காவல் அதிகாரி ஒருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் காஞ்சிபுரம் மாவட்ட மதிமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் வளையாபதி,
அவருடைய உறவினர் பிரபு ஆகியோர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு மிக கொடுமையாக சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இதில் ஈடுபட்ட குற்றவாளிகள் காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் மீது பெயர் குறிப்பிட்டு புகார் தரப்பட்டது. இதுபோன்ற முறைப்பாடுகளை விசாரிப்பதற்கென்று தேசிய மனித உரிமை ஆணையத்தைப் போலவே மாநில மனித உரிமை ஆணையமும் உள்ளது. மாநில மனித உரிமை ஆணையத்திற்கு இந்த முறைப்பாடு தரப்பட்டு அவர்கள் இதை பற்றி முறையாக விசாரித்து காவல்துறை அதிகாரிகள் குற்றமடைத்திருக்கிறார்கள், பாதிப்பட்டவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டிருப்பது உண்மை என்று அறிக்கை கொடுத்தாயிற்று. ஆனால் அந்த அறிக்கை மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. அரசு எடுத்த ஒரே ஒரு நடவடிக்கை என்னவென்றால், இந்த அறிக்கையை கொடுத்த பிறகு மாநில மனித உரிமை ஆணையருக்கு கொடுத்த போலீஸ் பாதுகாப்பை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். இதான் அரசு செயல்படுகிற முறை. காவல்துறை அதிகாரிகள் குற்றமளித்திருப்பதை உரிய சான்றுகளோடு உண்மையறியும் குழு வழியாக காஞ்சிபுரத்தில் தகவல் திரட்டி அரசியல் வேறுபாடு இல்லாமல் அனைத்து கட்சிகளின் கூட்டத்தை கூட்டி அந்த அறிக்கையை வெளியிட்டு மனித உரிமை ஆணையத்தில் மீண்டும் மீண்டும் முறைப்பாடு செய்து அவர்களும் விசாரித்து இந்த குற்றச்சாட்டுகள் உண்மை என்று கூறிய பிறகும் அரசு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை அந்த அதிகாரிகளுக்கு எதிராக. அவர்கள் எடுத்த நடவடிக்கை மனித உரிமை ஆணையத்திற்கு கொடுக்கிற பாதுகாப்பை விலக்கி கொண்டதுதான். நாம் அடிக்கடி செய்தித்தாள்களில் பார்க்கிறோம், ஒரு கைது செய்யப்படுகிற போதெல்லாம் அவர் காலை ஒடித்து கையை ஒடித்து படம் எடுத்து வெளியிடுகிறார்கள். காவல் நிலையத்தில் கழிப்பறைக்கு போகும்போது வழுக்கி விழுந்து விட்டார். அதிமுக ஆட்சி காலத்தில் இதே போன்ற அடுக்கடுக்கான நிகழ்வுகள் நிகழும்போது புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜியிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. ஆமாம், ஒவ்வொருத்தருமே வழுக்கி தான் விடுகிறார்கள், ஒவ்வொருத்தருக்கும் எலும்பு முறிந்து விடுகிறார். அவர் சொன்ன பதில் இது. ஆனால் அவர் கைது செய்யப்பட்ட போது அவர் வழுக்கி விழவில்லை. இதான் நடக்கிறது. இதை குறை சொல்லி இன்னொரு ஆட்சி வந்திருக்கிறது. ஆனால் இந்த ஆட்சியிலும் அதே நிகழ்வுகள் தொடர்கின்றன. இது ஒரு பேட்டர்ன், ஒரே மாதிரி. கையை ஒடித்து போடுவது, காலை ஒடித்து போடுவது, படம் பிடித்து கொடுப்பது. காவல்துறைக்கு இது போன்ற செயல் புரிவதற்கு சட்டம் அனுமதி அளிக்கவில்லை. இதுதான் முக்கியமானது. அவர்கள் அடிப்பதற்கோ சித்திரவதை செய்வதற்கோ கையொடிப்பதற்கோ காலொடிப்பதற்கோ தாங்களே குற்றஞ்சாட்டப்பட்ட ஒருவரை குற்றவாளி என்று தீர்மானித்து நீதிபதியாக இருந்து தீர்ப்பு வழங்குவது, அந்த தீர்ப்பை தாங்களே செயல்படுத்துவது, இந்த நடைமுறை மனித உரிமைகளுக்கு முரணான, சட்டத்தின் ஆட்சிக்கு எதிரான, குடியாட்சி நடைமுறைகளுக்கு எதிரான ஒரு போக்கை தமிழக காவல்துறை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. இது பற்றி வந்திருக்கக்கூடிய பல்வேறு அறிக்கைகள் உண்டு. இந்த கைகால் ஒடிப்பது, வழுக்கி விழுந்ததாக சொல்வது. அதேபோல் இப்போ அண்மை காலத்தில் வளர்ந்திருக்கிற ஒரு போக்கு ஓடினார் சுட்டு பிடித்தோம் என்பது. ஒன்று சுட்டு பிடிக்கிறார்கள் அல்லது பிடித்து சுடுகிறார்கள். ரெண்டில் ஒன்று தான். காவல்துறைக்கு தெரிஞ்சது அவ்வளவு. அல்லாத இன்னொன்று எதுவும் கிடையாது. கைது செய்வது, நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி நீதிமன்ற காவல் ஆணை பெறுவது, வேண்டுமானால் புலன் விசாரணைக்காக அவர்களை காவல்துறை காவலில் எடுப்பது, எல்லாத்துக்கும் சட்டத்தின் இடம் இருக்கிறது. எல்லா வழிகளிலும் விசாரிக்க முடியும். விசாரித்து உண்மைகளை கண்டறிய முடியும், வழக்கு தொடுக்க முடியும். அதற்கு மாறாக இந்த 2022 தொடங்கி இந்த 2025 வரை திருட்டு வழக்குகள், மிகச் சாதாரணமான எளிய தண்டனைக்குரிய குற்ற வழக்குகள் எல்லாவற்றிலும் நாங்கள் இதில் ஒரு நீண்ட பட்டியல் கொடுத்துருக்கோம். யாரை சுட்டு பிடித்தார்கள், யாரை பிடித்து சுட்டார்கள், எல்லாவற்றையும் நாம் கொடுத்திருக்கிறோம்.
மாநில மனித உரிமை ஆணையத்திற்கு யாரும் போய் புகார் தெரிவித்தால்தான் விசாரிக்க வேண்டும் என்பது கிடையாது. அவர்களுக்கு தானாகவே விசாரிக்கிற அதிகாரம் இருக்கிறது. நான் ஒரு முறை மனித உரிமை ஆணையரை சந்தித்த போது, மாநில ஆணையரை சந்தித்த போது, நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த புகாரில் நாங்கள் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று அவர் சொன்னார். இது செலக்டிவாக இதில் செய்வோம் இதில் அப்படிலாம் கிடையாது. அப்படி என்ன புகார் வந்தாலும் அதுக்கு தான் மனித உரிமை ஆணையம் இருக்கிறது. அவர்கள் அதை விசாரிக்கணும். அப்படி விசாரிக்காத ஒரு நிலை என்பது இருக்கிறது. இதில் வரிசையாக நான் அந்த பட்டியல் முழுவதையும் உங்களுக்கு படிக்க வேண்டியதில்லை என்று நினைக்கிறேன். மொத்தத்தில் இந்த கஸ்டோடியல் டெத்ஸ், காவல் நிலைய சாவுகள், காவல் நிலைய கொட்டடி சாவுகள் 2022 முதல் இந்த தேதி வரை 22 பேர் காவல் நிலைய சாவுகள். 22 பேர் மாரடைப்பில் செத்தார்களா அல்லது அவர்கள் ஏதாவது தற்கொலை அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே அடித்து கொலை செய்தோம், சித்திரவதை செய்து கொலை செய்தோம். 23 பேர். நாங்கள் இந்த காவல் நிலையம் உட்பட, இறந்த தேதி உட்பட, இறந்தவர் பெயர், அது கிளை சிறையா காவல் நிலையமா, எல்லா விவரங்களையும் வரிசையாக 13/1/2022 தொடங்கி மிக கடைசியாக 17/3/2025 தர்மபுரியில் கொங்கரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த செந்தில் வரைக்கும் அவர் வனக்காவல் அதிகாரிகளால் அடித்து கொல்லப்பட்டார். அவர்களுடைய காவல் நிலையத்தில் வைத்து, அவர்கள் காவல் நிலையம் அல்லது சிறைச்சாலை, இப்படி ஒவ்வொரு இடத்தில் இந்த கொலை நடந்திருக்கிறது. இந்த பட்டியலை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அடுத்தது, இப்படி யாராவது ஒருவர் இறந்து செய்தி வெளியே வந்துவிட்டால், இறந்துன்னா இயற்கை சாவில்லை, சித்திரவதையால் கொல்லப்பட்ட செய்தி வந்துவிட்டால், உடனடியாக காவல் நிலையத்தில் அந்த அதிகாரிகள் செய்யக்கூடிய முயற்சி, உனக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறோம், இதை விட்டு. அவங்க ரேட்டு ஒரு உயிருக்கு 1 லட்சம் ரூபாய். உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கலாம், ஜெய்பீம் படத்தில் ஒரு காட்சி வரும். அந்த பெண்ணுக்கு கூப்பிட்டு செங்கேணிக்கு அந்த அதிகாரி சொல்வார், இதை எடுத்துகிட்டு போனால் உயிர் வந்துருங்களா என்று அந்த அம்மா கேட்பாங்க. அவர் சந்துரு சொல்வார், ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கூட வருமானம் இல்லாத ஒரு பெண் தான் நீதி தான் எனக்கு வேணும் என்பதற்காக 1,00,000 ரூபாயை புறக்கணித்த ஒரு நிகழ்வு அது. இங்கே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சென்னை G5 காவல் நிலையத்தில் விக்னேஷ் கொல்லப்பட்ட போது 1 லட்சம் ரூபாய் கொடுக்க முன் வந்தார்கள். நம்ம ஆசிரியர் உட்பட நண்பர்கள் அதை பற்றி விசாரித்து இந்த பணம் கொடுக்க முன் வந்த செய்தியை அம்பலப்படுத்தினார்கள். அந்த நேரத்தில் தான் சட்டமன்றத்திலேயே நம்முடைய முதலமைச்சர் இல்லை, அதுவும் சடல கூராய்வு அறிக்கையும் வந்துடுச்சு, இறந்த விதம் என்னங்கிறது காவலர்கள் சொல்வது பொய் என்பது தெரிஞ்சு போச்சு, இனிமேல் இப்படி ஒன்று கூட நடக்காமல் பார்த்து கொள்கிறோம் என்று உறுதி கொடுத்தார். அதேபோல் கொடுங்கலூர் காவல் நிலையத்தில் ராஜசேகர் மரணமடைந்த போதும் 1 லட்சம் ரூபாயை காவல் ஆணையர் அலுவலகத்தில் வைத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒப்படைத்தார்கள். அந்த 1 லட்சம் ரூபாயை வாங்கிக்கல, என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது, யார் கொடுத்தா எங்கேருந்து கொடுத்தாங்கன்னு தெரியாது, அது அப்படியே மறக்கடிக்கப்பட்டுருச்சு. ஆக இது ஒரு போக்காக இருக்கிறது. நாம் சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள் இவ்வளவுதான் நடக்குதான்னு இல்லை, நமக்கு தெரிந்து நம் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட உண்மைகள் இது. நம் கவனத்திற்கு வராமல் இன்னும் எவ்வளவு நடந்திருக்குமோ நமக்கு தெரியாது. அதை விசாரித்து கண்டறிய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு தான் இருக்கிறது. நாம் குறிப்பிடுகிற இந்த 23 வழக்குகளில் அல்ல, இது அல்லாத வெளியில் இருக்கிற எந்த வழக்கோ, ஒரே ஒரு வழக்கில் அரசு தானாக புலனாய்வு செய்து இந்த குற்றத்தை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுத்தது என்பதற்கு ஒரு சான்று கூட கிடையாது, ஒன்று கூட கிடையாது. இந்த பின்னணியில் தான் அன்றைக்கு காவல்துறை தலைமை அதிகாரியாக இருந்த சைலேந்திர பாபு காவல்துறையினருக்கு கட்டளைகள் பிறப்பித்தார். 41 கட்டளைகள், 10 கட்டளைகள் மாதிரி.
அது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் என்று அழைக்கப்பட்டது. இந்த கட்டளைகளை எல்லா காவல் நிலையத்திலும் வைத்திருக்கணும், இது தெரியாதவர்களுக்கெல்லாம் கொடுக்கணும், இதை பற்றி பரவலாக இருக்கணும். இதை தவிர என்னென்ன உண்டோ அந்த கட்டளைகளுக்கு ஒன்றும் தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ சித்திரவதைகளை புதிதாக தடை செய்ய வேண்டும் என்ற அவசியமே இல்லை. கார்பரல் பனிஷ்மெண்ட்னு ஒன்று கிடையாது இந்தியாவில். உடல் உறுப்பு தண்டனை, கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, சூடு போடுறதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு ஆக்ட், விப்பிங் ஆக்டுன்னு இருந்துச்சு, 53 அது காலி ஆயிடுச்சு. ஜெயில் பனிஷ்மெண்ட்டில் ஒன்று. இப்போ எதுவுமே கிடையாது. விப்பிங், கேனிங், பீட்டிங், கிக்கிங் எதுவும் கிடையாது. லாடம் கட்டுறது, மனுஷனுக்கு மாடத்துக்கு மாட்டு கட்டுற மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் இது தொடர்ந்து நடக்குது. இப்படிப்பட்ட பல வழக்கல், பகல்பூர் வழக்கெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கணும். விழியை தோன்றுனாங்க, உயிரோடு வைத்து குருடாக்கினாங்க. இப்படி நிறைய நடந்துருச்சு. இப்போ இவ்வளவு காலம் கழித்து எப்படி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடக்க முடியும்? தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதை பற்றி அறிந்தவர், ஜெய்பீம் பார்த்துவிட்டு கண்ணீர் வெடித்தவர். இஸ்மாயில் கமிஷன் அறிக்கையில் அவருக்கு இழைக்கப்பட்ட சித்திரவதைகளை பற்றி விரிவான தகவல் இருக்கு. என்ன நடந்துச்சு, எப்படி அவரை உயிர் காப்பதற்காக செட்டிபாபு எப்படி குறுக்க விழுந்து அடிபட்டார், எல்லாமே இருக்கு. இப்போ யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இயல்பாகவே இந்த செய்திகள் வருகிற போது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடுமையான தீவிரமான பொறுப்பு அவருக்கு இருக்கு. இதில் ரொம்ப முக்கியமாக காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் தலையிட்டு செயல்பட்டு இயன்றவரை நீதியும் பாதிப்புற்றவர்களுக்கான துயர் தணிப்பு உதவியும் பெற்றுக் கொடுத்த வழக்கு சிறுவன் கோகுல் ஸ்ரீயினுடைய வழக்கு. இது காவல் நிலையம் அல்ல, சிறைச்சாலை அல்ல, கூர்நோக்கு இல்லம், அப்சர்வேட்டரி நினைக்கிறேன், அதில் தான் நடந்துச்சு. இதை பற்றி ஒரு விரிவான விசாரணை நடந்து எல்லா உண்மைகளையும் துணிச்சலாக அந்த பையனுடைய அம்மா எல்லாத்தையும் வெளிப்படுத்தி, எந்த அளவுக்குன்னா நம்மளுக்கு அவங்க ஒரு வீடு இல்லாமல் இருந்தாங்க, ஒரு குப்பமேட்டில் குடியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்க வச்சோம். அரசு அவர்களுக்கு ஒரு குடியிருப்பில் ஒரு வீடு வாங்கி கொடுக்க வச்சோம். நாங்கள்லாம் போய் அந்த வீட்டை திறந்து வச்சோம். எல்லாம் சரி, ஆனால் உயிர் போனது போனது தான். சரி, அந்த உயிர் போணுச்சு, இவ்வளவு பாடம் கற்றுக்கொண்டு இதுக்கு அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கை மீது எடுத்த நடவடிக்கை அடுத்து என்ன? இன்னொரு இடத்துல இது நடக்காமல் இருக்கிறதுக்கு அரசு என்ன செய்தது? வருமுன் காவாதான் வாழ்க்கை தானே பண்ணார். நீ வரத்துக்கு முந்தி காக்கணும்ல. அரசுக்கு அந்த உணர்வு இருக்கணும், அப்படி செஞ்சு முடிக்கணும். ஒரு ஓய்வு பெற்ற நீதியர் சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழு அமைத்து அவங்க தமிழ்நாடு பூரா ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்தாங்க. நமக்கு இப்போ இன்னைக்கு நினைவுக்கு வருது நெல்லையில் நடந்திருக்கிற வெட்டு சம்பவம். முதல் வெட்டின் போது இந்த பள்ளிகளில் நிலவக்கூடிய ஜாதி மோதல்களை தவிர்ப்பதற்கு என்ன வழி, அறிக்கை கொடுங்கன்னு சந்துருக்கிட்ட கேட்டாங்க. அவர் ஒரு விரிவான அறிக்கை கொடுத்தார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கம் இருக்கும். அந்த அறிக்கையை முதல்வர்கிட்ட கொடுத்த படம் வந்துச்சு பத்திரிகையில். அந்த அறிக்கை மீது இன்று வரை அரசு ஏற்றுக்கொண்டதா இல்லையா, அதன் மீது என்ன நடவடிக்கை? ஒரு நடவடிக்கையுமே இல்லை. அதே மாணவன் இப்போ திரும்ப வெட்டு போடுறான். அப்போ எப்படி அரசு என்ன செயல்படுது? இப்போ அதே போல தான் இந்த கோகுல் ஸ்ரீக்கு பிறகு கூர்நோக்கு இல்லங்களை பற்றி சந்துரு அறிக்கை கொடுத்தார். என்னாச்சு நமக்கு தெரியாது. அரசு வெளிப்படையாக இதை சொல்லணும், ஊடகர்கள் அவங்கள்ட்ட இதை கேட்கணும். அதுக்காக தான் இதை சொல்கிறோம். கடைசியாக இந்த 2024 இது வந்து ஒரு பீக். இந்த சித்திரவதைகள், காவல் நிலைய கொடுமைகளில் ஒரு சிகரம் தொட்ட ஆண்டு இது 2024. இந்த ஆண்டில் மட்டும் 4 காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்கு ஒரே மாதத்தில். அது நான் அந்த விவரத்தை பூரா ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 2024 ஏப்ரல் மாதத்தில் மட்டும் நடந்த இந்த 4 மரணங்கள் நாங்கள் இதில் விரிவாக அந்த விவரங்களை கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் என்ன நடந்துச்சுன்னு. இல்லை இன்னொன்று இடையில நாம் சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒருத்தர் காவல் நிலையத்தில் இறந்தால் எப்படி இருந்தாலும் அதற்கான அக்கௌண்டபிலிட்டி யாருக்கு சேரும்? அதுக்கு காவல்துறை தான் விளக்கம் கொடுக்கணும், அந்த அதிகாரி தான் விளக்கம் கொடுக்கணும். ஆனால்
பல்பீர் சிங் என்ற ஒரு காவல்துறை அதிகாரி தன்னிடம் சிக்கக்கூடிய எளிய மனிதர்களை அவர் கையில் அந்த குத்துச்சண்டை உரையெல்லாம் போட்டுக்கொண்டு அவரை அடித்து பல்ல உடைக்கிறது, அவருடைய விதை உறுப்புகளை நசுக்கிறது. இது நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களை பல பேரை புகார் கொடுக்காம வச்சுருந்தாங்க. ஒரு சிலர் துணிச்சலாக புகாரும் கொடுத்தாங்க. அரசு இதை பற்றி விசாரிக்கிறதுக்கு சிறப்பு அதிகாரியை நியமித்தாங்க. இந்த அறிக்கை இன்றைக்கி வெளியில் வரல, அமுதா அறிக்கைகள் வெளியிலே வரல. ஆனால் அவருக்கு மீண்டும் வேலை கொடுத்தாச்சுங்க. அவருக்கு எந்த பாதிப்புமே இல்லாமல் பல் டாக்டர் பல்பீர் சிங் பழையபடி பல்லுடைக்க போட்டு வச்சுட்டாங்க. என்ன இது மற்றவர்களுக்கு எப்படி ஒரு அச்சம் வரும் இந்த கொடுமைகள் செய்கிறவங்களுக்கு? இல்லை, பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த அதிகாரி இப்படி செய்தால் அவன் மீது அரசு நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கை எப்படி வரும்? ஓஹோ, நம் காவல்துறைக்கு பயந்தான் இருக்கணும். எனவே அவங்க என்ன செய்தாலும் அதை பற்றி தட்டி கேட்க முடியாது என்ற நிலை தான் வரும். நாங்கள் காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தில் வழக்கமான சட்டங்கள் ஒரு பக்கம் இருக்குது. ஒரு காவலரை ஒரு குடிமகன் கன்னத்தில் அறைந்தால் குற்றம்னா, குடிமகனை காவலர் கன்னத்தில் அறைந்தால் அதே குற்றம்தான். சட்டங்குளத்தில் கொலை வழக்கில் தானே கிடக்கிறாங்க 10 பேர், 9 பேர் ஆயிடுச்சா? இப்படி எல்லா இடத்துலையும் தானே. எந்த சட்டம் காவல்துறையினர் அடித்தால் குற்றம் இல்லை, குடிமக்கள் அடித்தால் குற்றம்னு சொல்கிற சட்டம் இருக்கா என்ன? இப்போ கடைசியாக ஒரு தண்டனை 25 வருஷம் நடந்த வழக்கில் கொடுத்தாங்களே, என்ன ஊருங்க அது? இந்த ஒரு காவல் நிலைய தூத்துக்குடி இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் போடுறது கொடுத்தாங்க இல்லையா? இப்போ அண்மையில் கொடுத்தாங்களே. அதே இந்த சாதாரண நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து விடாப்பிடியாக ஒரு பெண் எந்த நெருக்குதலுக்கும் ஆசை காட்டுதலுக்கும் பணியாமல் இந்த கொல்லப்பட்டவருடைய மனைவி நடத்திய நீண்ட போராட்டம். அவனுக்கு வயதான மூதாட்டி ஆகிட்டாங்க, ஆனால் உறுதியாக போராட்டத்தினுடைய விளைவு இந்த அதிகாரிக்கு மற்றவர்களுக்கும் தண்டனை கொடுத்துருக்காங்க. சரி, இதில் இருக்கிற இடர்பாடு அவ்வளவு. அதாவது ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் இது நடக்குது. மன்னர் வெளியில் வரும்போது அமைச்சரே மும்மாறி பொழிகிறதா என்று கேட்கிற மாதிரி டிஜிபி கிட்ட போய் முதலமைச்சர் காவல் நிலையத்திலெல்லாம் ஒன்றும் நடக்காமல் இருக்குதான்னு கேட்கணுமா என்ன? கேட்கவே வேண்டாம். இதுதான் நடந்துக்கிட்டே இருக்கு. இட் இஸ் கான்ஸ்டன்ட். அப்படி இருக்கும்போது இதுக்கு ஒரு தனி சட்டம் வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. an act to prevent and punish custodial torture. மனித உரிமை ஆணையத்தில் வைத்து இந்த கோரிக்கை நாங்கள் வச்சோம். மனித உரிமைகளால் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நடக்கும்போது வச்சோம். தமிழக அமைச்சர் ஒருத்தரும் கலந்துக்கிட்டார். நாங்கள் எல்லாம் சொல்கிறோம், பேசுகிறோம், நாங்கள் எதுவும் செய்யலை. அதுதானே மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும், பாதுகாப்பு கொடுக்கும். அதுபோல் நம்ம அடுத்த செய்தி இந்த மோதல் கொலைகள் பற்றியது. எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. மோதல் என்றால் அது பொய் மோதல் தான். எங்கேயாவது வேறு தொலைவாக காஷ்மீரில் அங்கே இங்கே சொன்னால் சரி ஏதோ சண்டை போட்டாங்க நடந்திருக்கலாம்னு தோணும். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எதுவுமே உண்மையான மோதல், அதிலேருந்து வந்த சாவு எதுவுமே கிடையாது. எல்லாம் ஃபால்ஸ் என்கவுண்டர். அது ஃபால்ஸ் என்கவுண்டர் கில்லிங்ஸ் தான். இதில் சில போலீஸ் அதிகாரிகள் வெளிப்படையாக நாங்கள் தான் செஞ்சோன்னு சொல்லிட்டு திரிகிறாலாம் இருக்கிறாங்க. என்ன பண்ணிச்சு அரசு? நான் தான் அயோத்திக்கு வீரமணியை இப்படி தான் சுட்டேன், இப்படி தான் ஸ்கூட்டரில் ஏறி வந்தேன். ஒரு போலீஸ் அதிகாரி பேட்டி கொடுக்குறாருங்க. அவர் செஞ்சது ஒரு கொலை குற்றம் இல்லையா? ப்ரீமெடிடேட்டட் மர்டர். திட்டமிட்டு கொலை செய்கிறார். தன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த துப்பாக்கியை, சட்டத்தை காப்பதற்காக அவர் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற துப்பாக்கியை சட்டத்தை மீறி கொலை செய்வதற்கு அவர் பயன்படுத்துகிறார். நான் பயன்படுத்தினேன்னு அவர் சொல்கிறார். என்ன பண்ணீங்க? என்கவுண்டர் கில்லிங்ஸுங்கிறது இந்த சமூகத்தில் வாடிக்கையான ஒரு குற்றம் ஆகிவிட்டது என்பதை உச்சநீதிமன்றம் எடுத்துக்காட்டுது. மனித உரிமை ஆணையம் சொல்லியிருக்கு, என்கவுண்டர் கில்லிங்ஸ் நடந்தால் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்.
எப்படி முதல்ல அந்த காவல்துறை அதிகாரி மீது கொலை வழக்கு பதிவு செய்யணும். வீரப்பன் கொலையின் போது நீதிபதி சிவசுப்பிரமணியம் உத்தரவு போட்டார். ஏன் நீங்கள் இன்னும் அவர் மேலே கொலை வழக்கு போடலைன்னு கேட்டார். இப்படி எத்தனையோ வழிகாட்டுதல்கள் இருக்கு. ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கில்லிங்ஸில் ஒன்று இந்த என்கவுண்டர் கில்லிங்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. எதையுமே கவலைப்படலை, தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் பொறுங்க, இது முடிச்சிடலாம், நான் முடிச்சிடறேன், அப்புறமா கேள்வி. இதே போல் இந்த சோட்டா வினோத் ரமேஷ் அப்புறம் முத்தாஷா என்கவுண்டர், இப்போ இந்த நம்ம காவல்துறை ஆணையர் அருண் இருக்கிறார்ல, இவர் வந்த பிறகு மட்டும் அவருடைய கவுண்ட்டு 4. ஏன்னா அவர் வந்தோடனே சொல்லிட்டார், ரவுடிகளிடம் ரவுடிகளின் மொழியிலேயே பேசுவோம், ரவுடிகளிடம் சட்டத்தின் மொழியில் பேசணும். அதான் காவல்துறை அதிகாரியுடைய கடமை. அவன் ரவுடி மாதிரி நடந்தால் நாங்களும் ரவுடி மாதிரி நடந்துக்குவோம். அதனுடைய விளைவு என்ன உங்களுக்கு? அவர் வந்த பிறகு 4 மோதல் கொலைகள் நடந்திருக்கு. இது தண்டிக்கிறது மட்டுமல்ல, உண்மைகளை மறைப்பதற்கான ஒரு முயற்சி. இது நம்ம உயிரோடு இருந்தால் என்னென்ன உண்மைகள் வெளியே வருமோ அந்த உண்மைகளை வெளிவராமல் தடுப்பதற்கு. இதிலேயே நம்ம ஒரு பேர் என்னங்க, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலேயே 2 பேரை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அது எதுவும் நம்புகிற மாதிரி கதைகளாகவே இல்லை, இப்போ அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த என்கவுண்டர் கில்லிங்ஸில் நாங்கள் ஒரு பட்டியல் கொடுத்துருக்குறோம். 18 மோதல் கொலைகள் 2021 தொடங்கி 2025 இந்த 4.5 அல்லது 5 ஆண்டு காலத்தில் மொத்தம் நம்ம கவனத்திற்கு இந்த 18 கொலைகளுடைய பட்டியல் கொடுத்துருவோம். சம்பவங்கள் 18 சம்பவங்கள் நிறைய பண்ணிக்கணும். 21 கொல்லப்பட்டவங்க 21. இதனால தான் நம்ம அரசுக்கு சில பரிந்துரைகள் கொடுத்துருக்குறோம். இந்த அக்கௌண்டபிலிட்டி பரிந்தேற்கும் கடமை தொடர்பாக தேசிய மாநில மனித உரிமை ஆணையங்களுக்கு புகார் செல்லும்போது இந்த புகார்கள் 90% காவல்துறைக்கு எதிராக உள்ளது. மனித உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய அரசும் காவல்துறையும் மனித உரிமைகளுக்கு எதிராக செயல்படுகின்றன. யார் ஆட்சியாளர்களாக இருந்தாலும், எந்த கட்சி அல்லது முதலமைச்சர் இருந்தாலும், யார் அதிகாரத்திற்கு வந்தாலும் காவல்துறையினர் இப்படி செயல்பட அனுமதிக்கிறார்கள். அப்படி அனுமதிக்கக்கூடாது என்று நம்ம கேட்குறோம். சும்மா அதிகம் போனால் இடமாற்றம். இன்றைக்கி வந்திருக்க ஒரு செய்தி, டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அல்லது காத்திருப்போர் பட்டியல். பல்பீர் சிங் கூட காத்திருப்போர் பட்டியல் தான். என்ன இருக்கு? கொலை குற்றம் செஞ்சவனை கைது பண்ணி சிறையில் அடைங்க, ரிமாண்ட் பண்ணுங்க. சாத்தான்குளம் வழக்கில் மதுரை உயர்நீதிமன்றம் ஹென்றி வாதிட்டார். மதுரை நீதிமன்றம் சூமோட்டு அவங்கள கைது பண்ணி வைக்க சொன்னாங்க. இல்லைன்னா அதையும் கைது பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ நீதிமன்றம் தலையிட்டால் மட்டும்தான் கைது பண்ணுவீங்களா? நீதிமன்றம் சொன்னால் தான் கொலைன்னு தெரியுமா? இந்த நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறோம். இந்த சைலேந்திர பாபுவினுடைய இந்த 41 ஆணைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதே போல் இந்த காவல் சித்திரவதை என்கவுண்டர்களை தடுப்பதற்காக முதல்வர் அவசரமாக சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்குறோம். அதேபோல் விசாரணையின் போது ஒருவர் சித்திரவதைக்கு ஆளாகி அதனால் உயிரை பறிப்பது என்கவுண்டர் செய்யப்படுவதுன்னு வந்துச்சுன்னா பொதுவெளியில் இதை நியாயப்படுத்தி பேசுவதை தடுக்கணும். அப்படி பேசுவதை நடவடிக்கையாக கருதணும். இதில் ஒரு 2 பெயர்களையே குறிப்பிட்டுறோம், வெள்ளத்துறையையும் அருண் ஐபிஎஸ்ஸையும். நான் இன்னொரு பேர் குறிப்பிடல, ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஒரு தொலைக்காட்சிக்கு பேசும் தலைமையில் பேட்டி கொடுக்குறாரு. 2 முதல்வர்களுமே என் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அவங்க சொன்னபடி நான் சிறப்பாக என்கவுண்டர்களை நடத்தி முடித்ததற்காக 2 முதல்வர்களிடம் விருது பெற்றவன் நான். இது ஒரு காவல்துறை அதிகாரி பேட்டி கொடுக்குறாரு. இப்போ முதல்வர்கள் கொலை செய்தால் விருது கொடுப்பார்கள் போலீஸ் அதிகாரிக்கு. ஏன் சட்டப்படி நடக்கலைன்னு கேட்க மாட்டாங்க. இதை அவர் பெருமையாக அறிவிச்சுக்கிறார். இதை நிறுத்தணும். இந்த பெருமை பேசுவதை ஒரு அநாகரிகமாக அவங்க கருதணும், சட்டவிரோதமாக அரசு கருதணும். அரசு இதை தடுத்து நிறுத்தணும், அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காஞ்சிபுரத்தில் வளையாபதி பிரபு
சித்திரவதை தொடர்பாக மாநில மனித உரிமை ஆணையம் ஏற்கனவே அதை உறுதி செய்திருக்கிற காரணத்தினால் குற்றவாளிகளான திருமதி மணிமேகலை டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் ஜெயவேல், சார்லஸ் சாமுவேல் துர்ராஜ் ஏடிஎஸ்பி, சித்திரவதைக்கு தலைமை தாங்கிய உதயகுமார் ஏஎஸ்பி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேணாம், ஏன் கைது பண்ணியே எடுக்கணும், வழக்கு பதிவு செய்து கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும் என்று ஒரு குறிப்பாக ஒரு உதாரணத்திற்கு இந்த வழக்கை நாம் காட்டுகிறோம். அதே போல் இந்த காவல் நிலைய மரங்களில் உடனுக்குடன் அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யணும், நடவடிக்கை எடுக்கணும். வெறும் சட்டப்படியான கோரிக்கைகள் தான், வேறு ஒன்றும் சட்டத்துக்கு அப்பால் நாம் கேட்கல. இன்னும் சில வழக்குகளே அப்படி வரிசையாக நம்ம குறிப்பிட்டுக்கிறோம். இந்த கரூர் சங்கர் அதில் பாதிக்கப்பட்டவர்கள், அதில் ஒரு கோரிக்கை நாம் என்ன கேட்குறோன்னா, இந்த சடல கூராய்வு அறிக்கை இது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இதில் பூரா. அதனால் நம்ம ஒரு வழக்கு தொடர்ந்து, ஒரு பேர் என்ன, சந்தோஷ், அந்த வழக்கில் இந்த மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள், டீன்ஸ், அவங்களுக்குள்ள பொறுப்பை நீதிமன்றம் சுட்டி காட்டுச்சு. இதை எப்படி நடத்தணும், அவர்கள் எப்படி உடனே இதற்கான படங்கள் எடுத்துக்கொள்ளணும். உறவினர்கள் மற்றவங்க கேட்டால் சாதாரண விரட்டி அடிச்சிருவாங்க, கிட்டே வராதம்பாங்க. அதை மாற்றி அதுபோல் ஒரு உத்தரவை கொடுத்துருக்குறாங்க. அதை முறையாக செயல்படுத்தணும்னு கேட்கணும். ஏன்னா உத்தரவு வாங்கிறதுக்கு ஒரு போராட்டம், செயல்படுத்துறதுக்கு ஒரு போராட்டம் என்று இதுக்கு இந்த முதல்வர்கள் சந்தோஷ் வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டவாறு மருத்துவமனை முதல்வர்கள் முழுமையாக அதை கடைபிடிக்கணும். அதே போல் இந்த பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு வேணும். அவங்க அந்த குடும்பத்தினரை படாத பாடுபடுத்திடுறாங்க, தங்களுக்கு எதிராக சாட்சியம் சொல்லாமல் இருப்பதற்காக. அப்புறம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் விட்னஸஸ், சாட்சிகளை பாதுகாப்பது என்பது இந்த நடைமுறையில் ரொம்ப முக்கியமானது. சாட்சி பாதுகாப்புக்கு உரிய இடம் வேண்டும் என்று சர்வதேச அளவில் இனக்கொலை வழக்குகளில், அது கம்பூச்சியாவாக இருக்கட்டும், மற்ற எத்தனையோ நாடுகள், யூகோஸ்லாவியா, எல்லாத்துலேயும் இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் விட்னஸஸ் ரொம்ப முக்கியம். இதுக்கு முறையான சட்டம் வேண்டும் என்று நாம் கோருகிறோம். அப்போ இந்த பாதிக்கப்பட்டவர்கள், இப்போ கூட உங்களுக்கு போக்சோ வழக்கு, மற்ற சில வழக்குகளில் அவங்க தனிமையில் சாட்சி அளிப்பதற்கு அவங்கள்ட்ட இன்னதான் கேட்கலாம், கேட்கக்கூடாதுங்கிறதுக்கு நீதிபதிகள் சில கட்டுப்பாடுகள் போடுறாங்க. அதுபோல் இந்த நலிந்த நிலையில் இருக்கக்கூடிய சாட்சிகள் சாட்சி அளிப்பதற்கு தனி மையம் ஒன்றை ஏற்படுத்தணும். எல்லாருக்கும் பொதுவில் வச்சு அதை செய்யக்கூடாது. இப்போ இந்த சிசிடிவி கேமரா, அதுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. இன்றைக்கி நடக்கிற பல குற்றங்கள் சிசிடிவி கேமரா இல்லைன்னா வெளியே வராது. அந்த சிசிடிவி கேமராவை காவல் நிலையத்தில் பொருத்தணும், சிறைகள் அனைத்திலையும் பொருத்தணும். வெறும் கொட்டடிகளில் மட்டும் இல்லை, அதிகாரிகள் உட்கார்ற இடத்துல பொருத்தணும். நீங்கள் அண்மை காலத்தில் வேற ஒரு நடைமுறை ஆரம்பிச்சிருக்காங்க சென்னையிலேயே, காவல் நிலையத்திலே வச்சுக்கிறது இல்லை, லாட்ஜில் ரூம் போட்டு அங்கே கொண்டு போய் வச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த சிசிடிவியை கண்டு பயப்படுறாங்க. அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். அது பற்றிய தீர்ப்புகள் இருக்குது. நாங்கள் காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பில் அது பற்றிய உச்சநீதிமன்ற ஆணைகளை புத்தகமாக போட்டு ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கும் கொண்டு போய் கொடுத்து இதை கடைப்பிடியுங்கள் என்று கேட்டிருக்கிறோம். ஒவ்வொரு டிஎஸ்பி ஆஃபீஸு, போலீஸ் ஸ்டேஷன், இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸில் சிசிடிவி இருக்கான்னு செக் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். நானே சட்ட அமைச்சர் ரகுபதிக்கிட்ட கொண்டு போய் அந்த ரிப்போர்ட் கொடுத்தேன். சாத்தான்குளம் காவல் நிலையத்திற்கே போனோம். அந்த கொலைகள் நடந்த காவல் நிலையத்திற்கே நேராக போய் அங்கே எங்களை பார்க்க விட மாட்டேன்ட்டாங்க. நாங்களாம் அந்த டிஎஸ்பி கிட்ட பேசுகிற மாதிரி அதை ரகசியமாக பார்த்து கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு, இருக்கா இல்லையானலாம். ஆகவே அந்த சிசிடிவி சம்பந்தப்பட்ட ஆணைகளை முழுமையாக செயல்படுத்தணும். எல்லாவற்றுக்கும் அரசு உடனடியாகவும் அவசரமாகவும் நடவடிக்கை எடுக்கணும். மோதல் கொலைகளை நிறுத்தணும். காவல் நிலைய சித்திரவதைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். கடந்த காலத்தில் நடந்த கொலைகள், மோதல் சித்திரவதைகளுக்கான சட்ட நடவடிக்கையை அவசர உணர்வோடு எடுக்கணும். எங்கள் இந்த கூட்டமைப்பில் ஏராளமான அரசியல் கட்சிகள், இயக்கங்கள்
மனித உரிமை அமைப்புகள், சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து தான் இந்த கூட்டு இயக்கத்தை நாங்கள் நடத்துகிறோம். என்னுடைய நோக்கம் என்னென்னா, அரசியல் வேறுபாடு, ஜாதி மத வேறுபாடு, வேறு எந்த வேறுபாடும் கருதாமல் இந்த ஒரு செய்தியில் மனித உரிமைகளை பாதுகாக்கணும். குறிப்பாக காவல் நிலையங்கள், அந்த வனக்காவல் நிலையங்கள், சிறைச்சாலைகள் எங்கெல்லாம் இது நடக்குதோ அங்கெல்லாம் அதை தடுத்து நிறுத்தணுங்கிற நோக்கத்தோடு நடத்துகிறோம். இதை ஊடகங்களில் நீங்கள் செய்திகளாக வெளியிட்டு இதில் இருக்கிற பட்டியல் எடுத்து நீங்கள் தொடரே எழுதலாம். அவ்வளவு நிகழ்ச்சிகள் இருக்குது. இதன் மீது மக்களிடம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த நீங்கள் பயன்பட வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். என்கவுண்டர் பின்னணி கொண்டவர்களை சுட்டு கொலை செய்யலாம் என்று ஒரு சட்டத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றட்டும், சட்ட புத்தகத்தில் அது இடம்பெறட்டும். அதுக்கப்புறம் என்கவுண்டர் பண்ணணும். தைரியமான ஒரு அரசு அதானே செய்யும். குற்றத்தை தடுக்க வேண்டும் என்றால் கொலை செய்தே ஆக வேண்டும். காவல்துறை அதிகாரியின் கையில் கொலை செய்யும் அதிகாரத்தை கொடுக்கிறோம் என்று தைரியமாக ஒரு முடிவு எடுத்துட்டு அப்புறம் செய்யட்டும். அது ஒரு மாயை, அது ஒரு மாயை. இல்லை இல்லை, அதாவது குற்றங்கள் பெருகலை, குற்றங்கள் 2 மடங்கு ஆகுது. ஒரு குற்றவாளி கொலை செய்கிறான், அது ஒரு குற்றம். அவனை போலீஸ் கொலை செய்து, இது 2வது குற்றம். ஒரு சாவை 2 சாவாக்குவது குற்றங்களை தடுக்கிற முறையாது. அப்புறம் எதுக்கு நாட்டில் சட்டம்லாம் இருக்கு? அது அது குற்றம் இல்லை இல்லை. நீங்கள் அதுவாக இருந்தாலும் சரி, கோவையில் நடந்த இல்லை, நான் சொல்லிடுறேன் கேளுங்க. மக்கள் பாராட்டுறாங்க, இல்லை மக்கள் பாராட்டுறாங்கன்னா செய்யலாமா? லஞ்சம் வாங்கின ஒரு மந்திரியை கொன்னுடுவோம், மக்கள் பாராட்டுவாங்க, கொன்னுடுவோமா? ஆனால் அதுக்கு மேலே நடந்தது உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் ஜஸ்டிஸ் சிர்புர்கரை ஒரு கமிட்டியாக அங்கே நியமனம் செய்து 4 நபர்கள் கொண்ட கமிட்டி விசாரித்து 4 சுட்டு கொல்லப்பட்டதும் பொய் என்று சொல்லி வழக்கு தொடரப்பட்டுள்ளது. நமக்கெல்லாம் அந்த மாலை போட்டது மட்டும் தான் தெரியுது, பூ தூவியது மட்டும் தான் தெரிகிறது. ஆனால் அந்த கமிஷனர் போலீஸ் சஜன் என்று கருதுகிறேன், அவர் செய்தது குற்றம் என்று விசாரணை கமிஷன், உச்ச நீதிமன்றம் நியமனம் செய்த விசாரணை கமிஷன் சொல்லியிருக்கு. இல்லை, ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் குற்றங்களை நியாயப்படுத்தவில்லை, குற்றவாளிகளை பாதுகாக்க விரும்பவில்லை. குற்றங்கள் தடுக்கப்படணும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். ஆனால் அது சட்டப்படி நடக்கணும், அவ்வளோதான். இதுதான் நம்ம கேட்குறோம். குற்றவாளிகளை விட்டுருங்கன்னு நாங்கள் சொல்ல, வழக்கு போடுங்க. இன்வெஸ்டிகேஷன் மெத்தட்ஸ் இருக்குல்ல, சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் மெத்தட்ஸ். நான் அடிக்கடி கேட்குற கேள்வி தான். ஒரு முதலமைச்சராக இருந்த ஒருவர் நிறைய பொய்யான வங்கி கணக்குகள் வைத்திருக்கிறார் என்பதை விசாரணை அதிகாரி கண்டுபிடித்தார். எப்படி கண்டுபிடித்தார்? லாடகட்டியா கண்டுபிடிச்சார்? காதை பிடிச்சாவது திரும்பினாரா? இல்லையே. கேள்வி கேட்குறாங்க, முரண்பாடு வருது, இவங்க பேரில் எங்கெங்கே அக்கௌண்ட் இருக்குது, இதெல்லாம் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி தானே வழக்கு போடுறாங்க. ஏன் அவங்களுக்கு இருக்கிற அந்த உரிமையும் பாதுகாப்பும் சாதாரண குடிமகனுக்கு இருக்கக்கூடாதா? என்ன சட்டம் என்ன சொல்லுது? என்ன செய்ய சொல்லியிருக்கு அவங்களுக்கு? சட்டம் என்ன சொல்லுதுங்கிறேன். கைது பண்ணி வழக்கு போட சொல்லுது, குற்றப்பத்திரிகை கொடுக்க சொல்லுது. ஆமாம்மா, வெட்டி கொண்டாலும் சுட்டு கொண்டாலும் எது செஞ்சாலும் ஏங்க அப்படி வேகம் உள்ளவங்க அவங்கள பதில் குற்றம் செய்யணும். போலீஸ் எப்படி செய்யறது? அதான் அப்போ சட்டப்படி நடந்து இல்லை, தெளிவாக சொல்லுங்கள். போலீஸ் சட்டப்படி நடந்து கொள்ள தேவையில்லைங்கிறீங்க. நாங்கள் அப்படி சொல்லலை. நீங்கள் நடவடிக்கை எடுங்கள், கடுமையான நடவடிக்கை எடுங்கள், ஆனால் சட்டப்படி மட்டுமே செய்யுங்க. இல்லை இல்லை, அது எந்த போலீஸ் இது இருக்கா? போலீஸ் ஆக்டில் இருக்கா? ஐபிசியில் இருக்கா? சிஆர்பிசியில் இருக்கா? அரசு ஆணையில் இருக்கா? கொடூரமான கொலை செய்தால் அப்படி நடந்தால் நிரூபிக்கணும் நீங்கள். ரைட்டு, அது உண்மையாக இருந்தால் செய்யலாம். அது உண்மை இல்லைங்கிறதா வாதமே. திருவங்கிடமுடைய என்கவுண்டரில் மதிப்புக்குரிய அருண் தலைமையில் நடந்த அந்த என்கவுண்டரில் புதிய பிஎன்எஸ்எஸ் சட்டம் வந்துருச்சு. அந்த சட்டத்தின் கீழ் அவருக்கு அவங்க ஹேண்ட்கஃப் போட்டு கூட கொண்டு போயிருக்கலாம். கமிஷனருக்கு தெரியாதா? தன்னுடைய காவல்துறை அதிகாரிகளை பாதுகாக்க வேண்டும் என்று தெரியாதா?
காலையில் 5:30 மணிக்கு ஒரு 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 குறிப்பிட்ட நபரை கூட்டிட்டு போறாங்க. அந்த கூட்டிட்டு போகும்போது அவ்வளோ நம்பிக்கை அருணுடைய போலீஸுக்கு, ஹேண்ட்கஃப் கூட போடாமல் கூட்டிட்டு போறதுக்கு. அதே யார் சுட்டாரோ அதே நபர் இன்ஸ்பெக்டர் தான் இப்போ அடுத்த சுட்டிருக்காங்க. இதெல்லாம் அவர் சொன்னதுக்கு பதில் சொல்லணும். தமிழக மாநில மனித உரிமை ஆணையம் தானாக முன் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. அந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்குல இந்த மாதிரி ஒரு காவல்துறையில் இருப்பவர்கள் சுட்டு கொன்றதற்காக தாமாக முன் வந்து வழக்கு பதிஞ்சு அந்த விசாரணை நடந்து கொண்டு இல்லை. இன்னொன்று நம்ம சாதாரண பொதுமக்களுடைய பார்வையில் அந்த 2 சம்பவத்திலையுமே ஒருத்தர் கைது பண்ணுறாங்க, காவல் நிலையத்திலே சிறையிலேயே அரஞ்சான் கயிறு கூட அறுத்துருவாங்க. எதையும் மறைச்செல்லாம் வச்சிருக்க முடியாது. ஆனால் இவங்க போலீஸ் காவலில் அடைச்சி போடப்படுறவங்க அவங்க அருவாள் எடுத்து வெட்டினாங்க, துப்பாக்கி எடுத்து சுட்டாங்கன்னா எப்படி நம்ப முடியும்? வாய்ப்பே இல்லையே. சட்டம் ஒழுங்கு, காவல்துறை சட்டம் ஒழுங்கை மீறி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அக்கறை அதுதான். எத்தனையோ காரணிகள் இருக்கலாம், அது அவங்க விளக்கம் சொல்லணும். ஏன்னா என்கவுண்டர் ரியல் என்கவுண்டராக இருந்தால் இட் இஸ் ஜஸ்டிஃபையபிள். இது ரியல் என்கவுண்டர் இல்லை, இது ஃபால்ஸ் என்கவுண்டர். இந்த ஃபால்ஸ் என்கவுண்டரை ஏன் செய்கிறாங்க? இந்த ஃபால்ஸ் என்கவுண்டரை செய்ய விட்டிங்கன்னா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சில அதிகாரிகள் வந்துடுவாங்க. மும்பையில் நாயக்குன்னு ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்ன பண்ணார் தெரியுமில்ல உங்களுக்கு? யாருக்கு வீடு காலி பண்ண முடியலனாலும் அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க. அவர் லட்சக்கணக்கில் பணம் வாங்கிக்குவார். அவர் போய் நான் என்கவுண்டர் பண்ணிவிடுவேன்னு மிரட்டியே வாங்கி கொடுத்துருவார். கடன் வரலையா கொடுத்துருவாங்க. ஒரு பெரிய மேஃபியா வேர்ல்டையே உருவாக்கினாங்க அவங்க. அவங்கள கட்டுப்படுத்த முடியாமல் தவிச்சாங்க. உங்களுக்கு மும்பையிலையும் நடந்துச்சு, டெல்லியிலையும் நடந்துச்சு, இங்கேயும் அந்த மாதிரி. ஆமாம், அது மாதிரி நிறையா இருக்குது. நாங்கள் சொல்கிறது குற்றவாளிகளை நியாயப்படுத்தலை. குற்றங்களை தடுப்பதற்கோ குற்றவாளிகளை தண்டிப்பதற்கோ இது வழி அல்ல, இது உதவாது. இதை அனுமதிக்க முடியாது. இருக்கலாம், அரசு பதில் சொல்லட்டும். வரணும் முதல்ல நம்மளுக்குள்ளேயே ஏன் பேசிக்கிட்டேன்? அரசு சொல்லட்டும், இப்படி தான் நடந்துச்சு, இதுக்காக தான் சொல்லட்டும். ஆட்சியாளர்கள் கண்டுக்காமல் இருக்கலாம், அனுமதி கொடுக்கலாம், இதை செய்யுங்கன்னே தூண்டி விடலாம். ஆனால் நிச்சயமாக தி பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இஸ் அக்கௌண்டபிள். அரசியல் தலைமை கை கழுவ முடியாது, எங்களுக்கு இதுக்கு தொடர்பு இல்லைன்னு. அப்படி இருந்தால் நீங்கள் ஆட்சி நடத்துவதற்கு சரியில்லை. பொறுப்பு நீங்கள் இந்த பொறுப்பை ஏற்று தான் ஆகணும். அது எப்படி பொறுப்பேற்காமல் இருக்க முடியும்? அப்புறம் எதுக்கு உள்துறைனா போலீஸ் கையிலே விட்டுருங்களேன். ஏன் உள்துறை அமைச்சர், ஏன் முதலமைச்சர் அவங்க விருப்பத்துக்கு செய்யட்டுமே. நான் கேட்குறேன், பல்பீர் சிங்கை எதுக்காக காப்பாற்றுறாங்க? எதுக்காக காப்பாற்று? எந்த நடவடிக்கையுமே இல்லாமல் பழைய பதவியில் உட்கார வைக்கிறாங்களே. ஐபிஎஸ்னால் அவருக்கு பல்லுடைக்கிற அதிகாரம் கொடுத்துருக்காங்க, ஏன் நடவடிக்கை எடுக்கலை? நீங்கள் இதே அருணா ஜெகதீசன் அறிக்கையில் குற்றஞ்சாட்டப்பட்ட போலீஸ் அதிகாரிகளை என்ன பண்ணாங்க கேட்டால் நிறைய கேட்டுக்கிட்டே போகலாம். அதனால் அரசியல் தலைமை பொறுப்பேற்றாங்கன்னு அதுக்கு பதில் சொல்லணும். எனக்கு கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையான்னு அவர் சொல்லட்டும் தான் நான் சொல்கிறேன். இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் முதலமைச்சரை கேட்பேன், அவர் தான் பதில் சொல்லணும். அரசியல் தலைமையினுடைய கொள்கை இல்லாமல் இவங்களாம் செய்ய மாட்டாங்க. வர்ற 29ஆம் தேதி காவல்துறை மானிய கோரிக்கை எழும்புகின்ற நாள். இவ்வளோ சம்பவங்கள் நடந்து ஆட்சியில் இருப்பவர்களும் சரி,
ஆட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களும் சரி மௌனம் சாதிக்கிறார்கள். அந்த மௌனத்தை உடைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் சித்திரவதைக்கு எதிரான இந்த கூட்டு இயக்கம் இந்த ப்ரெஸ் மீட்டை இன்னைக்கு நடத்துது. ஏன்னா 29th வந்து போலீஸ் மானிய கோரிக்கை டிபேட். ஸோ அதுக்குள்ளார வந்து அட்லீஸ்ட் உள்ளார சட்டசபையில் வந்து இது ஒரு பேசும் பொருளாக மாற வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் இது. ஸோ இது வந்து எங்கள் விஷயம் கிடையாது. இது யாருமே பேசவில்லை. யார் பேச வேண்டுமோ அவர்கள் பேசவில்லை என்ற காரணத்தினால் நாம் பேச வேண்டும் என்ற நோக்கத்திற்காக. திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் இதில் மௌனம் சாதிப்பது எவ்வளவு வருத்தமளிக்கிறது. ஏன்னா யூபியில் என்கவுண்டர் நடந்தா அதை பற்றி பேசுறாங்க, தமிழ்நாட்டில் என்கவுண்டர் நடந்தா பேச மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும் போது இந்த முரண்பாடு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எங்கள் கூட்டு இயக்க சார்பில் அதில் கருத்து சொல்லலாம். அவங்களுடைய அரசியல் நோக்கம் அது பற்றி விளக்கம் சொல்கிற வேலை எங்களுக்கு இல்லை. என்னுடைய அரசியல் இயக்க சார்பில் என்ன கேளுங்க, நான் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் கூட்டு இயக்கம் தெளிவாக இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுது. எந்த கட்சி கூட்டணி கட்சியோ எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியா நாளைக்கு RSS இளைஞர் ஒருத்தர் சித்திரவதை செய்யப்பட்டாலும் அதை கண்டிப்போம். அவர் RSSனா அவர் சித்திரவதை பண்ணலாம், நாங்கள் ஏற்றுக்கல. கூட்டணி கட்சினா ஆதரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எங்கள் கூட்டமைப்புலேயும் இருக்கிறாங்க, அவங்க எத்தனையோ அமைப்புகள் இருக்காங்க. எல்லாரும் எல்லாருக்கும் கொடுக்குறோம் இந்த அறிக்கை. பல்வேறு நடவடிக்கைகள் கேட்கலாம், தாராளமாக பேசலாம். தொடர் தியாகு அவர்கள் உங்களுடைய பணி இது வந்து கொடுக்கப்பட்ட இதை பேசப்படும் செய்வோம். செய்வோம். தொடர் தியாகு அவர்கள் பல விஷயங்களை தெளிவாக சொல்லிட்டாங்க. நான் ஒரு 2 விஷயங்களை மட்டும்தான் இதோட ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் வந்து மக்களவையில் இங்கே எல்லா மாநிலங்கள்லேயும் இருக்கக்கூடிய லாக்அப் மரணங்கள் பற்றியான கேள்வி கேட்கப்படுது. அந்த கேள்விக்கான பதிலில் தென்னிந்திய மாநிலங்களை பற்றி இருக்கக்கூடிய விஷயங்களில் எப்படி தமிழ்நாடு பல விஷயங்களில் முதலிடம் வகிக்குதுங்கிறத பற்றி நம்ம எல்லாருக்கும், நாங்கள் உட்பட எங்களுக்கு பெருமை இருக்கிறதோ, கல்வி விஷயங்கள்லையும் அல்லது ஒரு ஹெல்த் அப்படிங்கிற விஷயங்கள்லையும், இன்னும் பெண்களுக்கான மற்ற வாய்ப்புகள் தரப்படுற விஷயத்துலையும் இப்படி நமக்கு ஒரு பெருமையான விஷயங்கள் சிலது இருக்கோ, அதே போல் மிக மிக வருத்தத்துக்குரிய விஷயம் லாக்அப் மரணங்களில் தமிழ்நாடு தென்னிந்திய மாநிலங்களில் முதலிடம் வகிக்கிறது. 2016-17, 2021-22 இந்த இயருக்கான லாக்அப் மரணங்கள் மக்களவையில் தெரிவித்த பதிலின்படி 478 தமிழ்நாட்டில், 244 ஆந்திராவில், 248 கேரளாவில். நேற்று தமிழ் ஹிந்துவில் இதை பற்றியான நடுப்பக்க கட்டுரை வந்திருக்கிறது. இந்த விவரங்களை நீங்கள் தயவு செய்து பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்போ தமிழ்நாடு வந்து எப்படி ஒரு முன்னேறிய மாநிலமாக ஒரு பெண்களையோ மற்ற விஷயங்களிலோ மிக மோசமான சனாதன கருத்துக்களையோ அல்லது ஒரு இந்து மதத்தினுடைய பிற்போக்குத்தனங்கள் மட்டுமே கொண்ட ஒரு சிந்தனை உள்ள சித்தாந்தமுடைய அல்லது அதற்கான ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கிற ஆட்சிகள் இல்லாமல் தமிழ்நாட்டில் பல விஷயங்களில் கொஞ்சம் நம்ம மேலே இருக்கோம், முன்னாடி இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கோ, மிக மிக வருத்தத்துக்குரிய விஷயம் லாக்அப் மரணங்களில் முதல்ல இருக்கும் ஒரு நாடு. இது முதல் விஷயம். 2வது விஷயம், நேற்று தமிழ் ஹிந்து நடுப்பக்க கட்டுரையை தயவுசெய்து நீங்கள் ரெஃபரன்ஸாக பாருங்கள், நான் கேட்டுக்கிறேன். 2வது விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு நாட்டினுடைய ஜனநாயகம் என்பது அதனுடைய அரசமைப்பு சட்டத்தின் பால் அந்த அரசு வைத்திருக்கக்கூடிய மரியாதை மட்டும்தான். ஒரு உலக அளவிலே இருக்கக்கூடிய நாடுகள் எப்படி கொடுங்கோல் ஆட்சி, ஜனநாயகமற்ற ஆட்சி அல்லது அவர்கள் மக்களுக்கு எதிரான ஒரு குறுங்குழுவாத ஆட்சி, இல்லைனா பல்வேறு பெயர்களில் நம்ம அதை ஒரு ஆலிகார்கியோ என்னமோ சொல்கிறோம்னு சொன்னால், ஒரு ஜனநாயக நாடு என்பதற்கான அடிப்படை ஒன்று தான். அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் அனைவருக்குமான மனித உரிமையும் வாழ் உரிமையும் அவர்களுக்கான அரசியல் ரீதியான உரிமையும் அரசியல் சாசனப்படி மதிக்கிறது தான். இந்த லாக்அப் மரணங்கள், லாக்அப் சித்திரவதை கொலைகள் போன்ற விஷயங்களில் வாழும் உரிமை, வாழுகின்ற உரிமையும் கண்ணியத்துடன் வாழுகின்ற உரிமையும் அறவே கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. இது இப்போ நாங்கள் பட்டியலிட்டிருக்கக்கூடிய பட்டியலிடாத இந்த குற்றப்பின்னணி உடையவர்களுக்காக பேசப்படும் விஷயம் அல்ல. நாளைக்கு யாரோ ஒருத்தர் நம்ம பகுதிகளில் உங்களுக்கு தெரிந்த ஒருத்தருக்கு ஒரு கூட்டிகிட்டு போகிறாங்க, கேள்வி கேட்குறாங்க, லாக்அப் மரணம் நடந்துச்சுன்னா அவர் மேலே 4 கேஸ் இருக்கு, அவர் பொம்பளை மேலே கை வச்சார் 4 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னால் மக்கள் எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருவாங்க. ஆனால் உண்மை அதுவாக இருக்காது. அப்போ நீங்கள் அவர்களை தூக்கில் போடுவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. மரண தண்டனைக்கு எதிரானவர்கள் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் இருக்கிறோன்ற தனிப்பட்ட விஷயம். நாங்கள் அதை பற்றி இங்கே பேச வரல. மரண தண்டனை கூட இந்த சட்டத்தில் இடம் இருந்தால் அதையும் கூட கொடுப்பதற்கு இந்த நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. நீதிமன்றங்களையும்
சட்டத்தையும் நீதியையும் கேலிக்குள்ளாக்கக்கூடிய விஷயம்தான் லாக்அப் மரணங்கள். ஏற்கனவே தியாகு அவர்கள் சொன்னது போல உள்ளே போய் நீங்கள் லாக்அப்பில் உட்காந்துட்டிங்கன்னா எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கோ தெரிந்தவர்களுக்கோ நடந்திருக்கோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்வது போல் இடுப்பில் இருக்கக்கூடிய ஒரு கயிறை கூட எடுத்துருவாங்க. ஏன்னு சொன்னால் அதன் மூலமாக கையை கட்டி கொண்டோ எதனா பண்ணி அதனால் தற்கொலை முயற்சி பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லா என்கவுண்டர் டெத்துலேயும் அந்த 2 செருப்பு, ஒரு ஜோடி செருப்பு தலைக்கீழாக அப்படி இப்படி இருக்கிறது, ஒரு துப்பாக்கி அங்கே இருக்கிறது. உங்களிடம் பிடிப்பட்டு 6 மணி நேரத்திற்கு மேல் அவரிடம் துப்பாக்கி எப்படி இருக்க முடியும்? அப்போ மக்களை முட்டாளாக்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு ட்ராமாவை திரும்பி 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 பண்ணும்பொழுது நம்ம 20 தமிழர்களை ஆந்திராவில் செம்மரக்கட்டை கடத்தல் என்கிற பெயரில் கொல்லப்பட்ட 20 தமிழர்களுக்காக 2 நாட்களுக்கு முன்னால் 10ஆம் ஆண்டு அவர்கள் நினைவு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதற்கான வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம சொன்னோம், இல்லை செம்மரக்கடத்தை கடத்தலுங்கிறது லட்சக்கணக்கான கோடி ரூபாய் உள்ள பெருமானம் உள்ள ஒரு கடத்தல் தொழில். அதில் இந்த 20 தமிழர்களை பலிக்கடா ஆக்கி நீங்கள் மோதல் என்கிற பெயரில் கூட்டு போய் சுட்டுட்டீங்க அப்படின்னு ஒரு 1000 பக்க அறிக்கையை தயார் பண்ணி அதற்கான உண்மையறியும் குழுவெல்லாம் போட்டது. அந்த வழக்கு இன்றைக்கும் கூட பெண்டிங்காக இருக்குது. NHRCலையும் இருக்குது, நீதிமன்றங்களையும் பெண்டிங்காக இருக்குது. அப்போ ஒரே கேள்விதான், சட்டத்தை மதிக்கிறவர்கள் நாம் என்று சொன்னால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒரு அரசு இருக்குன்னு சொன்னால் இந்த விஷயங்களை இப்படி கையாளாதீர்கள். லாக்அப் டெத்ஸ் பண்ணாதீங்க, என்கவுண்டர் கொலைகளை செய்யாதீர்கள். காஷ்மீரில் ஒரு வருஷத்துக்கு 900 நடக்குது, அடைச்ச அங்கே சட்டம் ஒன்றும் இல்லை, ஒழுங்கு ஒன்றும் கிடையாது, அநியாயம் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அதற்கு பாதி அளவுக்கு தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு போது இதில் நம்ம முதலிடம் என்கிறது நமக்கு எந்த விதத்துலேயும் பெருமையும் அல்ல, இதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாதுங்கிறது தான். ஒரு துளி கூட குற்றம் பாதித்தவர்களை பற்றிய, குற்றம் செய்தவர்களை பற்றி, அவர்களுடைய குற்றத்தை பற்றி நாங்கள் ஆதரிக்கவோ அவர்களுக்காக பேசவோ வரவில்லை. நீங்கள் சட்டத்தை, அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை, ஃபண்டமெண்டல் ரைட்டை காப்பாற்றுங்க. நாளைக்கு அரசியல் பேசுபவர்களுக்கும் அரசியலுக்காக இருக்கிறவர்களுக்கும் இதே பதில் தான் வரும். அதில் இருக்கக்கூடிய விழுமியங்களை காப்பாற்றாமல் இருப்பதுதான் அதனுடைய மோதல் கொலைகளில் இருக்கக்கூடிய நடைமுறை. நாங்கள் 100% இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட அரசியல் இருந்தாலும் பொதுவாக எல்லா அடக்குமுறைகளையும் பாசிசத்தன்மையுடைய மத்திய அரசையும் எதிர்க்கக்கூடிய நபர்களாக இருக்கும் பொழுது மாநில அரசு அப்படிப்பட்டதாக இல்லை என்னும்போது எங்களுடைய கருத்து ரீதியாக அவர்கள் செய்யும் பல விஷயங்களுக்கு ஆதரவு இருந்தாலும் தவறு செய்யும் பொழுது கேள்வி கேட்போம். இடிப்பாரே இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். ஒரு நல்ல அரசனாக இருந்தாலும் அவனை கேள்வி கேட்க ஆள் இல்லைனாலும் அந்த அரசன் கெட்டு போயிடுவாங்கிறது தான் திருவள்ளுவர் சொன்ன விஷயம். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய அரசு அரசியல் சாசன அடிப்படையில் இருக்கக்கூடிய சட்டங்களின் அடிப்படையில் NHRCயினுடைய வழிகாட்டுதல்கள், மோதல் கொலைகளில் என்ன பண்ணணும், மோதல் கொலை நடந்துருச்சா அந்த ஆஃபீஸர் யாருன்னு பார்த்து எஃப்ஐஆரை போடுங்க, கொலை அப்படிங்கிறது எஃப்ஐஆரை போடுங்க. அப்புறம் அவர் சொல்லணும், இல்லை இது என்ன தற்காப்பு, பழைய ஐபிசி செக்ஷனில் 100ல் நான் வரேன், என்னை கொலை செய்ய வரும்போது நான் பதிலுக்கு நான் குறைந்தபட்ச அல்லது அளவான வன்முறையை நான் எதிர்ப்பிரயோகம் செய்யும் போது தானாக அப்படி அந்த எதிர்ப்பிரயோகத்தினால் இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லி அந்த கேஸ்லேருந்து விடுவிக்கணும். நீங்கள் மக்களவையில் சொல்லியிருக்க பதிலை நீங்கள் பாருங்கள். ஏறக்குறைய 15-20 வருடமாக ஒரு 3-4 போலீஸ் அதிகாரிகள் கூட தண்டிக்கப்படலை. ஒரு 6 மாதம் முன்னாடி ஒரு வழக்கு வெட்கமில்லாமல் சொல்லணும் ஜெயிச்சோன்னு சொல்கிறோம். என்னென்னா 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருவர் சாகடிக்கப்பட்டார் என்கவுண்டரில். அவர் வங்கி கொள்ளையில் ஈடுபட்டாருன்னு அவரை சாவடிச்சிட்டாங்க. 3 குழந்தைகள், 4 குழந்தைகள் அந்த அம்மா இருக்குது. அவங்களுக்காக போட்டு ஒரு 10 லட்சம் ரூபாயை 20 வருஷம் கழிச்சு வாங்குறோம். அவ்வளோதான் நீதிமன்றத்தில் பண்ணுது. அதற்கு பின்னாடி என்ன ஆச்சுன்னா அந்த ஜெயங்கொண்டம் பக்கத்தில் அந்த வங்கி கொள்ளையை நடத்தினவங்க வடநாட்டு கொள்ளையர்கள், இவர் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, லாக்அப் கொலையில் அவர் ஒத்துக்கிட்டாராம், நான் தான் போனேன், நான் தான் பண்ணேன்னு பண்ணிட்டாங்க. அப்போ அது என்னது மோதல் கொலைன்னு சொன்னால் அதுதான் உண்மையான அதில் இருக்க விஷயம். அவர்களால் அதை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும்போது அந்த சமயத்தில் அந்த போலீஸ்காரர்கள் அவரை கொலை செய்து விட்டு அவர் கொடுத்த வாக்கு மூலமாக வழக்கில் போட்டாங்க. அதே போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க யார் குற்றவாளிங்க, யார் கொள்ளையடிச்சாங்க. என்ன சொல்ல வரோம்னா, நீங்கள் சட்டத்தின் முறையை கையாண்டிருந்தால் அந்த ஒரு ஏழை சாதாரண நபர் உயிருடன் இருந்திருப்பார். இன்னும் ஒரு விஷயம், இந்த 408 என்கவுண்டர் கில்லிங்கில் இறந்து போனவர்கள் யாருமே மேல்தட்டு வர்க்கத்தை சார்ந்தவர்கள் அல்ல. இருக்கலாம், யாரோ ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம். யாரும் மேல் சாதியை சார்ந்தவர்கள் அல்ல, அல்லது இடைச்சாதியை சேர்ந்த மேல்நிலையில் இருக்கக்கூடிய சாதியை சார்ந்தவர்கள் அல்ல. நீங்கள் இந்த 20 தமிழர்கள் இறந்தப்போ கூட நீங்கள் நான் அது நீ இதுன்னு அவங்களாம் பேசிக்கலாமே தவிர பெரும்பாலும் பழங்குடி மக்கள், பெரும்பாலும் தாழ்த்தப்பட்டவர்கள், பெரும்பாலும் 14 பேர் அதில் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர். அப்போ விஷயம் இதுதான். இந்த டெமோகிராஃபி நீங்கள் பாருங்கள், அந்த ஃபுல் லேண்ட்ஸ்கேப்பை பாருங்கள்.
நம்ம சாதியின் பெயரை நீங்களே தெரிஞ்சு ஒவ்வொன்றா சொல்லிக்குங்க. உயர்ந்த முற்பட்ட சாதின்னு ஒரு சாதி பேராக சொல்லி அதில் இறந்தவர் எத்தனை பேர், இதில் இறந்தவர் எத்தனை பேர் கணக்கு கேளுங்க. இருக்கவே இருக்காது. இந்த குரல் நாங்கள் பேசுவது என்பது அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை சட்டத்தின் பார்ப்பட்டு நீங்கள் உயிரை எடுப்பதற்கு அதிகாரம் உள்ள அரசு, இவ்வளவு வலிமை உள்ள அரசு குறுக்கு வழியில் உங்களுடைய நியாயங்களை நியாயப்படுத்துவதற்காக எதையும் செய்யாதீர்கள். குறிப்பாக மோதல் கொலைகளை செய்யாதீர்கள் என்பதுதான். இந்த 2 பாயிண்ட் மட்டும் தான் நான் சொல்லணும். குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை என்கவுண்டர் பண்ணுறாங்க. குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் அப்பாவியா குற்றம் செஞ்சுருக்கவராங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு நீதிமன்றம் தான் பண்ண முடியும். ஏன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அப்படி பண்ணலாம். ஸோ அவர் தான் குற்றவாளின்னா நீங்கள் நான் இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் படிக்கிற பொதுமக்கள் பார்க்க முடியாது. அதை பார்க்கக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரே நபர்கள் காவல்துறையும் நீதிமன்றம் அதை விசாரிக்கும் போது தான். முதல்ல இருக்கவங்க காவல்துறை தான். அந்த கொலை நடத்த இடத்துலையே ஒருத்தர் பிடிச்சாலும் கூட கொலை செஞ்சு ஒருத்தர் போயிட்டு அந்த இடத்துல ஒருத்தர் இருக்காராங்கிறது தெரியாது இல்லையா? அந்த மாதிரி சொல்கிறேன். அப்போ குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை இப்படி மோதல் படுகொலைகளில் சாவடிப்பது என்பது சரியில்லை. ரொம்ப சரியானது, ரொம்ப சரியானது. அதான் சொல்கிறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குற்றம் நடக்கும்போது மக்களை சமாதானப்படுத்துறது. நான் என்ன கேட்குறேன், கைது பண்ணி கொண்டு போய் பல்ல உடைச்சது நம்ம எல்லாம் அதிர்ச்சிக்குள்ளாங்கன்னு இல்லை. அந்த அதிகாரியை என்ன பண்ணிச்சாரு? ஒரு நடவடிக்கை எடுக்கலையே. இல்லைங்க, நான் சொல்றது என்னன்னா அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா? நான் உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேங்க. 2 விதம் இருக்கு. ஒன்று பிரிவென்ஷன். இது போன்ற மோதல் படுகொலைகள் நடக்காமல் தவிர்ப்பது என்பது அரசினுடைய, அதை தவிர்ப்பதற்கான நடவடிக்கை அரசிட்ட கொள்கையாக இருக்கணும், அதனுடைய தீர்மானமாக இருக்கணும். நீங்கள் கேட்குற கேள்வி இப்போ எவர் சொல்கிறது அதற்கான ரெட்ரஸல். ஏற்கனவே ஒருத்தவங்க மனித உரிமை மீறலில் கொலை பண்ணிட்டாங்கன்னா அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கன்றது. அரசு 2-3 வேலைகள் இருக்குங்க. ஒன்று பாதுகாக்கணும் மக்களை கட்டாயமாக, மோதல் படுகொலைகளை தவிர்க்க வேண்டும், இல்லாமல் இருக்க வேண்டும், ப்ரொஹிபிட் பண்ணணும், தடை செய்யணும். அது கிடையாது. சட்டப்படி தான் நாங்கள் கொலை செய்வேன்றதை சொல்லுங்கன்றது தான் சொல்கிறோம். ஸோ அப்போ அரசுக்கு பலவிதமான வேலைகள் இருக்குது. இதில் குறிப்பாக இந்த மாதிரியான மோதல் படுகொலைகள் இந்த அரசனுடைய கருத்து கிடையாது அப்படிங்கிறத அறிவிக்கணும், அதை தடுக்கணும். யாராச்சும் பண்ணிட்டாங்கன்னா அதற்கான நடவடிக்கை எடுக்கணும். இவங்க சொல்லி தான் பண்ணாங்களான்லாம் நாங்கள் யூகிக்கிறதுக்கு தயாராக இல்லை. அப்படியெல்லாம் இல்லை. ஒருத்தர் அவரே தன்னிச்சையாக ஒரு போலீஸ்காரர் தனக்கு வானளாவிய அதிகாரம் இருக்குன்னு பண்ணிட்டாருன்னா அவரை நடவடிக்கை எடுத்து அவரை வீட்டுக்கு அனுப்பி அவர் மேலே டிபார்ட்மெண்டல் என்கொயரி எடுத்து அவர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா அவரை டெர்மினேட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம், அவரை சிறையில் அனுப்புங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு இன்னொரு பதில். அருணா ஜெகதீசன் கமிஷனுடைய அறிக்கையை ஏற்றுக்கொண்டது இந்த அரசு தான். சட்டசபையில் வைத்து ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்போம் என்றுதான் கூறியது. இன்று வரை ஒன்றும் செய்யவில்லை. உச்ச நீதிமன்றத்தில் அந்த ஒவ்வொரு அதிகாரியும் தாசில்தாரும் உச்ச நீதிமன்றத்தில் ஸ்டே வாங்குவதற்கு காரணமாக இருப்பது இவருடைய மௌனம் சாதித்தது. அதனால் பேசுவது ஒன்று, செய்கிறது ஒன்று என்று தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம்.